அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே புத்திசாலித்தனமாக செய்கிறோம் என்று நினைத்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியை படுகொலை செய்தனர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படையினர். ஆனால் இது புத்திசாலித்தனம் அல்ல, உண்மையில் இது கோழைத்தனம் மற்றும் நரித்தனமாகும். போப் லியோ ஈரான் மற்றும் மத்திய கிழக்கில் இருந்து வந்த செய்திகள் தன்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக கூறியுள்ளார். வெறுப்பு மற்றும் பயம் நிறைந்த தற்போதைய சூழலில் இந்த மோதல் மேலும் பரவி லெபனான் போன்ற நாடுகள் மீண்டும் நிலையற்றதாக மாறும் என்ற அச்சம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த போர் மேலும் அதிகரிப்பதற்கு முன்பு அதை நிறுத்த அனைத்து தரப்பினரும் தார்மீக பொறுப்பு ஏற்று செயல்பட வேண்டும் என்று போப் லியோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குண்டுகளின் பயங்கரமான சத்தம் நிறுத்தப்பட வேண்டும், ஆயுதங்கள் மௌனம் காக்கப்பட வேண்டும், மக்களின் குரல் கேட்கும் உரையாடல் உருவாக வேண்டும் என்று தான் பிரார்த்திக்கிறேன் என போப் லியோ கூறினார். யார் என்ன சொன்னால் நமக்கென்ன என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து வன்முறை போரில் ஈடுபட்டுள்ளன. ஈரானும் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது.